அது அந்த பங்குச்சந்தை எடுத்துக்கிட்டா இப்போ கடந்த சில ஆண்டுகள் வந்து இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல முதலீடு பண்றது அப்படிங்கிறது நிறைய அதிகரிச்சிருக்கு. ஸோ அதனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற காரணத்தால அந்த கட்டணத்தை வந்து பாருங்க, நீங்க வந்து எதுக்கு நல்ல குணம் சொல்லணும்னு சூதாட்டி நீங்க கெட்டு போறீங்க, இன்னும் கொஞ்சம் சூதாடுங்க, சூதாடுறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபீஸை ஜாஸ்தி கொடுங்க. அந்த ரீட்டைல் வந்து அப்படி இல்லை, சூதாட்டே பேன் பண்ணிடலாம்ல. நம்ம சக்திகாந்த் அதான் சொல்றாரு, சூதாட்டம் ஜாஸ்தி ஆனதுனாலதான் பேங்க்ல பணம் போட மாட்டேங்கிறாங்கன்னு செபியும் சொல்லுது, ரிசர்வ் பேங்க்கும் சொல்லுது. டேக்கன்னா சூதாட்டம் ஆடாதன்னு சொல்லுவியா? நீ சூதாட்டிக்கோ பரவாயில்ல, ₹1 பதில் ₹2 எனக்கு ஃபீஸ் கொடுத்துட்டு சூதாட்டம் ஆடுக்கிற. போன வருஷம் மட்டும் கவர்மெண்ட்டுக்கு அதுல 15 சூதாட்டத்துலன்னு வந்தது 15,000 கோடி வருமானம். இந்த வாட்டி கொஞ்சம் ஜாஸ்தி வருமானம், அவ்வளவுதான். அது குறையாது சார். எப்படி குறையும்? கட்டணம் கூட இருக்கு, அதெல்லாம் குறையாது. எப்படி குறையும்? இப்ப டாஸ்மாக்ல வந்து குடிக்கிறது குறைஞ்சு போச்சா ரேட்டு ஏறினதுனால? எப்படி குறையும்? அப்ப இந்த கட்டண அதிகரிப்போட நோக்கம் வருவாயை அதிகரிக்கிறது. அவ்வளவுதான். அது